ஐநா சபையிலே 2 முக்கியமான தீர்மானங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை செய்திருக்கிறது பாலஸ்தீன அதிகார சபை. எதிர்வருகிற 11ஆம் தேதி ஐநாவிலே இந்த 2 தீர்மானங்களும் வாக்கெடுப்புக்கு வர இருக்கின்றன. குடிப்பதற்கு தண்ணீரும் இல்லை, பட்டினியோடு தான் போராடவும் வேண்டியிருக்கிறது. பல சந்தர்ப்பங்களில் பல தலைவர்களையும் இழந்து நிற்கிறார்கள். எது எப்படி போனாலும் எங்களுடைய உரிமையை விடமாட்டோம், இது எங்களுடைய சொந்த பூமி என்று களத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். காசாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சில பொருட்களுடைய விலைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த விலைகளை பார்க்கும்போது நாம் வாழுகிற பகுதிகளோடு இதை ஒப்பிட்டு கூட பார்க்க முடியாத நிலையை நீங்கள் அவதானிக்க முடியும். ஒரு 10 முட்டைகள் 22,000 ரூபாய் கொடுத்து தான் வாங்க வேண்டும். பணத்திற்கு வாங்குவதாக இருந்தால் இஸ்ரேலுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு லாபமும் அரபு நாடுகளுக்கு கிடைக்கிற நஷ்டம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 427வது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். காசாவிலே தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருவதில் உக்கிரம் காட்டி வருகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்கிற நிலையில் ஏற்கனவே லெபனானிலே ஒரு சீஸ்ஃபயர் ஒப்பந்தம் நடைமுறையில் இருக்கும் போதும் லெபனானுடைய சில பகுதிகள் மீது பாஸ்பரஸ் குண்டு தாக்குதல்களையும் இஸ்ரேல் நடத்தி வருகிறது. இதே நேரம் இன்றைய தினம் சிரியாவினுடைய பார்டர் பகுதிகளில் இருக்கக்கூடிய 2 நிலைகள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் வான்வழி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. ஏற்கனவே சிரியாவுக்குள் உள்நாட்டு போர் உக்கிரமாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலும் தற்போது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில காசாவிலே என்ன நடக்கிறது, காசாவினுடைய அடுத்த கட்டம் என்ன என்கிற கேள்விகள் எல்லாம் மிக முக்கியமான கேள்வியாக சர்வதேச பொதுத்தளத்திலே உருவாகி வருகிறது. இந்த நிலையில தான் இன்றைக்கும் கமால் அத்வான் மருத்துவமனையின் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் கடும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 30 பேர் இந்த நிமிடம் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் நுசைராத் அகதிகள் முகாம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இந்த நிமிடம் வரைக்கும் இதுவரைக்கும் 24 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். மொத்தத்தில் 54 அப்பாவிகள் இன்றைக்கும் காசா பெருபூமியிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் உலகத்திலேயே அதிகமான ஊனமுற்ற குழந்தைகளை கொண்ட ஒரே தேசமாக காசா தான் இருக்கிறது என்கிற அறிவிப்பை இன்றைக்கு ஐநா சபையும் வெளியிட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடியும். உலகத்திலேயே எந்த ஒரு நாட்டிலையும் இப்படி ஊனமுற்றவர்கள் கிடையாது, அதிலும் குழந்தைகள் இத்தனை பேர் ஊனமுற்றிருக்கவில்லை என்கிற அறிவிப்பு நெஞ்சை பிழிகிற ஒரு அறிவிப்பாக இன்றைக்கு ஐநாவினால் வெளியிடப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. அதே நேரத்தில் ஐநா சபையிலே 2 முக்கியமான தீர்மானங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை செய்திருக்கிறது பாலஸ்தீன அதிகார சபை. எதிர்வருகிற 11ஆம் தேதி ஐநாவிலே இந்த 2 தீர்மானங்களும் வாக்கெடுப்புக்கு வர இருக்கின்றன. வழமையாக பலஸ்தீன் சம்பந்தமாக பல நாடுகளும் தீர்மானங்களை கொண்டு வருகிற அதே நேரத்தில் பலஸ்தீன அதிகார சபை இந்த 2 முக்கியமான தீர்மானங்களை கொண்டு வருகிறார்கள். அதிலே முதலாவது தீர்மானமாக என்ன கொண்டு வர்றாங்கன்னா, உடனடியாக எந்த நிபந்தனையும் அற்ற நிரந்தரமான போர் நிறுத்தம் காசாவிலே கொண்டு வரப்பட வேண்டும். இந்த வார்த்தையை முதல் தடவையாக பலஸ்தீன அதிகார சபை சொல்லி இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த நிமிடம் வரைக்கும் பாலஸ்தீன போராளி குழுக்கள் தான் நிரந்தரமான யுத்த நிறுத்தம், பெர்மனன்ட் சீஸ்ஃபயர் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது பாலஸ்தீன போராளிகள் குழுக்களும் அதே நேரத்தில் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மேற்கு கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய ஃபத்தாஹ் அமைப்பும் ஒன்றிணைந்து இருக்கிற காரணத்தினால் இந்த வார்த்தை தற்போது சேர்க்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு முன்னேற்றகரமான வார்த்தை என்பதையும் நாம் இங்கு கவனிக்க வேண்டும். உடனடியாக யுத்த நிறுத்தம் காசாவுக்குள் வர வேண்டும், பாலஸ்தீனத்திற்குள் வர வேண்டும். அதே நேரத்தில் அது நிரந்தர யுத்த நிறுத்தமாக இருக்க வேண்டும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் ஒட்டுமொத்தமாக பாலஸ்தீனத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்பது முதல் தீர்மானம். இரண்டாவது தீர்மானமாக அவங்க என்ன கொண்டு வர்றாங்கன்னா, UNRWA மீதான தடைகள் உடனடியாக நீக்கப்பட வேண்டும். UNRWA உறுப்பினர்கள் செயல்பாட்டாளர்கள் மீதான தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அவர்
அவர்கள் மீதான நீதிக்கு எதிரான தாக்குதல்கள், அதே நேரத்தில் உடல் ரீதியிலான உளவியல் ரீதியிலான தாக்குதல்கள் அத்தனையும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்கிற 2 தீர்மானங்கள் எதிர்வருகிற டிசம்பர் 11ஆம் தேதி ஐநா பொதுச்சபையிலே பாலஸ்தீன அதிகார சபையினால் கொண்டு வரப்பட இருக்கிறது. இது இந்த 2 தீர்மானங்களுமே மிக முக்கியமான தீர்மானங்கள். பாலஸ்தீன மக்களை பொறுத்தவரையில் UNRWA உதவிகள் இல்லாமல் அங்கே அவர்களுக்கு உண்பதற்கு எந்த விதமான உணவுகளும் கிடைக்காத நிலை ஏற்படுகிற அதே நேரத்தில் நிரந்தரமான யுத்த நிறுத்தமும் வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை. இப்படியான நிலையில தான் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய முன்னாள் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்டினுடைய சொந்த ஹோட்டல் இன்றைக்கு சுத்தி வளைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 7 ஸ்டார் ஹோட்டல் அது. அந்த ஹோட்டலை நியூயார்க்கில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன ஆதரவாளர்கள் சுற்றி வளைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். போராட்டக்காரர்கள் யோ கேலண்டினுடைய புகைப்படத்தோடு இவர் ஒரு போர் குற்றவாளி என்கிற மாபெரும் முழக்கங்களோடு இன்றைக்கு அவருடைய அலுவலகத்தையும் அவருடைய ஹோட்டலையும் சுற்றி வளைத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை அமெரிக்க ஊடகங்கள் தலைப்புச் செய்தியாக வெளியிட்டிருப்பதையும் நாம் இன்றைக்கு கவனிக்க முடியும். எந்த நாட்டுக்கு போனாலும் இவர்கள் யார் என்பதை பொதுமக்கள் அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தியிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் என்ன நடக்கிறது காசாவில், பாலஸ்தீன போராளிகள் என்ன செய்கிறார்கள், பாலஸ்தீன போராளிகளுடைய தாக்குதல்களுடைய அளவுகள் எப்படி இருக்கிறது என்கிற ஒரு செய்தி இன்றைக்கு மிக முக்கியமாக வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய ஒரு பெட்டக ஆய்விலே அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, ரஃபா பகுதிகளிலும் காசாவினுடைய சென்ட்ரல் காசா பகுதிகளிலும் ஜபாலியா பகுதிகளிலும் உச்சகட்டமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள். இதே நேரத்தில் பைத்துலாகியா பகுதிகளில் ஒரு சோர்வான நிலையில், மந்தமான நிலையில் தான் போராட்டங்கள் தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய ஆய்வு செய்தியாக அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள். இந்த இடத்துல பைத்துலாகியா பகுதிகளுடைய தாக்குதல்கள் மந்தகதியில் நடக்கிறது என்கிறது அல் ஜசீரா. ஆனால் மேலே நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ரஃபா பகுதிகளில் உச்சகட்ட தாக்குதல்கள் நடைபெறுகிற அதே நேரத்தில் சென்ட்ரல் காசா பகுதிகளில் மிக முக்கியமான பல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இன்றைய தினத்திலும். அதே போன்று ஜபாலியா, அது நார்த் காசா பகுதி, வடக்கு காசா பகுதிகளில் மிக முக்கியமான பல தாக்குதல்கள் உக்கிரமாக நடத்தப்பட்டு வருகிறது. இன்றைக்கு 70வது நாளை எட்டுகிறது. 60 நாட்களை தாண்டி 70வது நாளை வடக்கு காசா மீதான இஸ்ரேலிய 100% முற்றுகை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட அவர்களால் நாங்கள் முழுமையாக வடக்கு காசாவை கைப்பற்றி விட்டோம் என்று அறிவிக்க முடியாத அளவுக்கு வடக்கு காசா பகுதிகளில் மீண்டும் மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள். இங்க நம்ம ஒன்றை கவனிக்கணும், என்னன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தாக்குதல்கள் ஏன் பெருமதியானதாகவும் பெருமை மிக்கதாகவும் பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், உலகத்தில் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. அல்லாஹ்வை மட்டும் நம்பி களத்திலே இருக்கிறார்கள். அவர்களுடைய சொந்த தயாரிப்பு ஆயுதங்களோடு களத்தில் நிற்கிறார்கள். அவர்களுக்கு துணையாக இருந்த ஹெஸ்புல்லாக்கள் சீஸ்ஃபயர் மூலமாக ஆயுதங்கள் தற்போது மௌனிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அவர்களுக்கு துணையாக தற்போது யெமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் மாத்திரம்தான் தாக்குதல்களை தொடர்கிறார்கள் என்கிற நிலையில் சிரியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய யுத்தம் காரணமாக சிரியாவிலிருந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் சிரியாவுக்குள்ளே தங்களுடைய நாட்டை காப்பாற்றுகிற விதமாக அந்த யுத்தத்திலே ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார்கள். ஈராக்கிலிருந்து தாக்குதல் நடத்தியவர்களும் சிரியாவுக்கு துணையாக போய் நிற்கக்கூடிய நிலையில் காசாவுக்காக தற்போது யாரும் இல்லை, அவர்கள் மாத்திரம்தான் இருக்கிறார்கள். இப்படியான ஒரு நிலையில தான் உச்சகட்டமான தாக்குதல்களை அவர்கள் நடத்துகிறார்கள். எனவே தனித்து போராடுகிற போராளி குழுக்களும் இவ்வளவு தைரியமாக உக்கிரமாக களத்தில் நிற்கிறார்கள் என்பது மிகவும் வரவேற்புக்குரியதாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா அவங்களுடைய தயாரிப்பு ஆயுதம் மட்டும்தான், உண்பதற்கு உணவுகள் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீரும் இல்லை, பட்டினியோடு தான் போராடவும் வேண்டியிருக்கிறது. பல சந்தர்ப்பங்களில் பல தலைவர்களையும் இழந்து நிற்கிறார்கள். எது எப்படி போனாலும் எங்களுடைய உரிமையை விடமாட்டோம், இது எங்களுடைய சொந்த பூமி என்று களத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்திகளை இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய செய்தி பிரிவு என்ன சொல்றாங்கன்னா, பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்போடு அங்கிருக்கக்கூடிய கிளை அமைப்புகள் பலவும் ஒன்று சேர்ந்து ஜபாலியாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிரான தரைப்படைக்கு எதிரான உக்கிர தாக்குதல்களில் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய தினம் யாசின் 105 அதே போன்று 107 ஆகிய ஏவுகணைகள் மூலமான தாக்குதல்கள் அங்கே அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற அதே நேரத்தில் இன்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை போராளிகளுடைய குழு காசாவினுடைய தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய தால் அல் ஹவா என்கிற பகுதிகளிலும் அதே போன்று அல் ஃபலாஹ்
என்கிற மசூதிக்கு பள்ளிவாயலுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் மிக முக்கியமான நிலத்தின் கீழ் பதுக்கி வைத்து தாக்குதல் நடத்தக்கூடிய ஆயுதங்கள் மூலமான பதிலடி தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது நடத்தியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 50 பேர் கொண்ட இஸ்ரேலுடைய பாரிய பட்டாலியன் மீது சுற்றி வளைப்பு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. 427வது நாளை தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்படியான ஒரு தாக்குதலை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரால் நடத்த முடியும் என்பது மிகப்பெரிய சாதனை தான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே நேரத்தில் 50 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் இலக்கு வைக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி சற்று முன்னால் அவர்களுடைய உத்தியோகபூர்வ ஊடக தகவலாக வெளியிட்டிருப்பதையும் நாம் அவதானிக்க முடிகிறது. இந்த மாதிரியான நேரத்தில் காசாவினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பது மிக மிக கேள்விக்குரியதாக மாறியிருக்கிறது. அதாவது நம்ம சாப்பிடுகிற பொருட்கள் காசாவில் என்ன விலைக்கு விற்கப்படுகிறது, காசாவில் அந்த பொருட்களை வாங்குவதற்கு அவர்களிடத்தில் கரன்சி இல்லை. அதே நேரத்தில் டிஜிட்டல் கரன்சி தான் இருப்பவர்கள் ஓரளவுக்கு பயன்படுத்துகிறார்கள். அதை பயன்படுத்தி வாங்குவதற்கும் பொருட்கள் இல்லை. இருக்கிற பொருட்களும் மலையளவு விலை உயர்வில் காணப்படுவதால் அவர்களால் அதை தாங்க முடியாமல் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. இன்றைக்கு அல் ஜசீரா காசாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சில பொருட்களுடைய விலைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த விலைகளை பார்க்கும்போது நாம் வாழுகிற பகுதிகளோடு இதை ஒப்பிட்டு கூட பார்க்க முடியாத நிலையை நீங்கள் அவதானிக்க முடியும். முதலாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது முட்டை ஒரு கார்ட்டூன். இந்த கார்ட்டூனில் கிட்டத்தட்ட 10 முட்டைகள் இருக்கிறது. இந்த 10 முட்டைகளை கொண்ட கார்ட்டூன் ஆரம்பமாக காசாவில் இந்த யுத்தத்துக்கு முன்பதாக வெறும் $3.50 தான், US டாலர்கள் தான் கணக்க போட்டிருக்கிறாங்க, வெறும் $3.50 விற்கப்பட்டது. $3.50 எனும்போது நம்முடைய நாட்டில் தற்போது இலங்கையினுடைய கணக்கு பிரகாரம் 1050 ரூபாய்கள் வரும். இந்தியாவில் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் $3.50 விற்கப்பட்டது. தற்போது சவுத் காசாவில், தெற்கு காசாவில் $32 விற்கப்படுகிறது. 10 மடங்கு அதிகமாக விற்கப்படுகிறது. $32 என்று சொன்னால் கிட்டத்தட்ட 9600 ரூபாய்களுக்கு சவுத் காசாவில் விற்கப்படுகிறது. அதே நேரத்தில் நார்த் காசாவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா $73 அங்கே விற்கப்படுகிறது. $73 என்றால் கிட்டத்தட்ட 21,900 ரூபாய்கள், 22,000 ரூபாய்னு அன்னளவாக நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு 10 முட்டைகள் 22,000 ரூபாய் கொடுத்து தான் வாங்க வேண்டும். பணத்திற்கு வாங்குவதாக இருந்தால் சில பொழுதுகளில் அதுவும் கிடைப்பதில்லை என்று சொல்கிறார்கள். இப்படியான ஒரு வாழ்க்கை முறையை நீங்கள் எந்த நாட்டிலையுமே பார்க்க முடியாது. அதே நேரத்தில் அடுத்ததாக நீங்க பார்க்கலாம், அங்க இருக்கக்கூடிய இன்னும் சில பொருட்களுடைய விலை எப்படி இருக்கிறது. தக்காளி பழம் இருக்கிறது. தக்காளி பழம் கிட்டத்தட்ட 1 கிலோ $150 அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது. $150 என்று சொல்லி சொன்னா இலங்கையினுடைய பணத்தில் சுமார் 45,000 ரூபாய்களுக்கு விற்கப்படுகிறது. 1 கிலோ தக்காளி பழம் 45,000 ரூபாய் என்பதை ஜீரணிக்க முடிகிறதா என்று யோசித்து பாருங்கள். அதே போன்று வெள்ளரிக்காயை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் 1 கிலோகிராம் $150 மேலே விற்கப்படுகிறது. அப்படி என்றால் அதுவும் 45,000 ரூபாய்கள் ஆகிறது இலங்கை பணத்திலே. கத்தரிக்காய் 1 கிலோ இங்க நீங்க பார்க்கலாம். கத்தரிக்காய் 1 கிலோ கிட்டத்தட்ட $15 விற்கப்படுகிறது. $15 என்றால் சுமார் 4,500 ரூபாய். இது 4,500 ரூபாய், இது 45,000 ரூபாய், இது 45,000 ரூபாய். இதுதான் காசாவில் தற்போதைய விற்பனை விலையாக இருக்கிறது. இதற்கும் பொருட்களும் இல்லை, வாங்குவதற்கு பணமும் இல்லாத நிலை இருக்கிறது. அதே நேரத்தில் 25 கிலோகிராம் கொண்ட ஒரு மாவு பேக், இந்த 25 கிலோகிராம் கொண்ட ஒரு மாவு, கோதுமை மாவு காசாவினுடைய வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்பதாக $9 விற்கப்பட்டது. அதாவது இலங்கை பணத்தில் 2,700 ரூபாய்களுக்கு விற்கப்பட்டது. யுத்தத்திற்கு இப்பொழுது $1,000 25 கிலோ கொண்ட ஒரு மாவு பேக் விற்கப்படுகிறது. $1,000 என்று சொன்னால் சுமார் 3 லட்சங்கள் ஆகிறது என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். 25 கிலோகிராம் கொண்ட ஒரு மாவு பேக் 3 லட்சம் ரூபாய் கொடுத்து காசாவில் வாங்கணும்னா எவ்வளவு பெருமதியானதாக மாறி இருக்கிறது என்பதை கற்பனைக்கு எட்ட முடியாததாக மாறி இருப்பதை நாம் அவதானிக்க முடியும். அதே மாதிரி நீங்க பாருங்க, நான் டயரி பவுடர் மில்க் நார்த் காசாவில் $124 விற்கப்படுகிறது. $124 37,200 ரூபாய். அதுவும்
கிடைப்பதற்கு மிக அரிதாக இருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் இங்கே பார்க்கலாம், பேபி ஃபார்முலா விற்கப்படுவது $15 விற்கப்படுகிறது. $15 எனும்போது $4500. அது அல் ஜசீரா போடும் போதே ரேர்லி அவைலபிள் என்றே போட்டிருக்கிறாங்க. அதாவது அரிதாக கிடைக்கிற பொருளாக அது மாறி இருக்கிறது என்பதையும் இந்த ஆர்டிக்கல்ல அவங்க தெரிவித்திருப்பதை பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்க பார்க்கலாம், சோப்பு, டாய்லெட் ரோல், பேபி டயப்பர்ஸ், அதே போன்று டிட்டர்ஜென்ட், ஃபீமேல் ஹைஜெனிக் ப்ராடக்ட், இதனுடைய விலைகள் எல்லாம் இங்கே போடப்பட்டிருக்கிறது. ஒரு சோப் 7 தொடக்கம் $15 விற்கப்படுகிறது. சுமார் $4500 ஒரு சோப்பினுடைய விலையாக மாறி இருக்கிறது இலங்கை பணத்திலே. அதே போன்று டாய்லெட் டிஷ்யூ ரோல் இருக்கிறது. இதில் ஒரு பீஸ் பெர் பீஸ் வந்து $4 வரைக்கும் விற்கப்படுகிறது. $1200 வரைக்கும் விற்கப்படுகிறது. அதையும் பெறுவதற்கு ரொம்ப கடினம். தண்ணி இல்லை, டாய்லெட்டுக்கு அதைத்தான் குறைஞ்சு அவங்க பயன்படுத்தணும். அதை வாங்குவதற்கும் இவ்வளவு விலையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் இப்போ அவசியமான, நம்ம சில நேரங்களில் யோசிப்போம், கண்டிப்பாக அவசியம். ஏன்னா அங்கே அவர்களுக்கு இயற்கை தேவையை முடித்துக் கொள்வதற்கு தண்ணீர் பஞ்சமா, குடிக்கிறதுக்கே தண்ணீர் இல்லைங்க. அப்ப எப்படி அவங்க குளிப்பாங்க, எப்படி இயற்கை தேவை நிறைவேற்றுவாங்க? குறைஞ்சது இதுவாவது அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அதுவும் ஒரு பீஸ் ரோல் எவ்வளவு விற்கப்படுகிறது என்றால் $4 விற்கப்படுகிறது. $1200 சுமாருக்கு இலங்கை பணத்திலே. அதே நேரத்தில் டிட்டர்ஜென்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா $28 வரைக்கும் விற்கப்படுகிறது. அது கிட்டத்தட்ட இலங்கை பணத்தில் $8400 இருக்கிறது. பேபி டயப்பர்ஸ், குழந்தைகளுக்கான டயப்பர்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா $35 வரைக்கும் விற்கப்படுகிறது. அந்த $35 விற்கப்படுதுன்னு சொன்னா இலங்கை பணத்தில் $10,500 ஒரு சிறிய பேக்காக இருக்கிறது. அதே நேரத்தில் ஃபீமேல் ஹைஜெனிக் ப்ராடக்ட்டை பொறுத்தவரை ரேர்லி அவைலபிள் என்று போட்டிருக்கிறாங்க. பெண்களுடைய மாதவிடாய் காலத்திலே அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அந்த பொருட்கள் கிடைப்பதே இல்லை, கிடைப்பதற்கு அரிதான பொருட்களாக மாறி இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த ஆர்டிகளுடைய கடைசியில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான், அங்கே பட்டினியால் வாழக்கூடிய மக்கள் 5 பேரில் ஒருவர் பட்டினி, 100% பட்டினியில் இருக்கிறார்கள். அப்படி பார்த்தாலும் 4,95,000 பேர் காசாவிலே ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் 100% பஞ்சத்தில் இருக்கிறார்கள். 25 லட்சம் மக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5ல் 1 கிட்டத்தட்ட 5 லட்சமாக இருக்கிறது. 4,95,000 பேர் கிட்டத்தட்ட சுமாருக்கு பஞ்சத்திலே இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய முக்கிய ஆய்வாக அவர்கள் வெளியிட்டிருக்கிற அதே நேரம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பயங்கரமான செய்தி என்னவென்று சொன்னால், மரணத்தில் கூட ஓய்வெடுக்க நேரமில்லை என்கிறார்கள் காசாவினுடைய சகோதரர்கள். அது எதுக்காக சொல்றாங்கன்னா, யாராவது கொல்லப்பட்டால் ஆரம்ப நேரங்களில் கொல்லப்பட்டவர், ஷஹீதாக்கப்பட்டவருடைய ஜனாசாவையாவது எடுக்க முடியும். அண்மைய ஓரிரு நாட்களாக கொல்லப்படுகிற சகோதரர்களுடைய ஜனாசாக்களை கூட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தூக்கி செல்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த செய்திகளில் 2 செய்திகள் தற்போது தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. அந்த செய்திகளில் ஒரு செய்தியை நமக்கு இன்னும் உறுதிப்படுத்த முடியலை. உறுதிப்படுத்தினதுக்கு பிறகுதான் நம்ம அதுக்கு சொல்ல முடியும். முதலாவது செய்தியை நாம் உறுதிப்படுத்தி இருக்கிறோம், பலவிடத்தம் சொல்லியும் இருக்கிறோம். காசாவினுடைய சகோதரர்களுடைய உடல்களில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸுகள் திருடப்படுகிறது, ஆர்கன்ஸுகள் எடுத்து விற்கப்படுகிறது, விற்பனை செய்யப்படுகிறது. அதற்காக இது பயன்படுத்தப்படுகிறது என்பதை பலவிடத்தம் அங்கிருக்கக்கூடியவர்களை குற்றச்சாட்டுகளாக பகிரங்கமாக வைத்துக் கொண்டிருக்கிற இரண்டாவது குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், இந்த உடல்கள் மூலமாக ஆயுதங்கள் செய்வதற்கான சில மூலப்பொருட்களை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது 100% உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அது உறுதிப்படுத்தப்படுகிற போது நாம் உங்களுக்கு அது தொடர்பான செய்திகளையும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். எது எப்படி போனாலும் ஆர்கன் திருடப்படுகிறது, ஜனாசாக்களை எடுத்துக்கொண்டு செல்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்கிற நேரத்தில் தான் மரணத்தில் கூட எங்களுக்கு ஓய்வில்லாமல் இருக்கிறது என்று புலம்புகிறார்கள் காசாவினுடைய மக்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற நேரத்தில், இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தியை பாலஸ்தீன போராட்ட குழுக்களினுடைய மிக முக்கிய அதிகாரியாக இருக்கக்கூடிய பஸ்ஸாம் நாயிம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பஸ்ஸாம் நாயிம் அவர்கள் 14 மாத கால யுத்தத்திற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாக அசோசியேட்டட் பிரஸ் செய்தி நிறுவனத்துக்கு பேசியிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா, காசாவினுடைய போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள்
பல வாரங்களுக்கு பிறகு மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். நமக்கு தெரியும், அண்மையில் இரண்டு தரப்பும் காசாவினுடைய போராளிகள் குழுக்களும் இஸ்ரேலும் போர் நிறுத்தத்திற்கு வர மறுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் என்கிற காரணத்தை சொல்லி போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளிலிருந்து நாங்கள் பின்வாங்குகிறோம் என்று கத்தார் அறிவித்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. நேற்றைய தினம் ஃபத்தாகும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் பஸ்ஸாம் நாயிம் அவர்களுடைய இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. விரைவிலேயே சண்டையை முடிவுக்கு கொண்டு வந்து காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பணைய கைதிகளையும் விடுவித்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன கைதிகளையும் விடுவித்து இஸ்ரேல் காசாவிலிருந்து மொத்தமாக வெளியேறுகிற விதமான ஒப்பந்தத்திற்கு செல்வதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகள் தான் இன்றைக்கு மகிழ்ச்சியான செய்தியாக வெளியாகி இருக்கிறது. எனவே அந்த சம்பவம் நடைபெற வேண்டும் என்பதுதான் நம் அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பது. உண்மையிலேயே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பேச்சுவார்த்தை வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீன மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு செய்தி தொடர்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நமக்கு தெரியும், ஏற்கனவே காசாவுக்கு ஆதரவாக போராடிய லெபனானிய போராளி குழுக்கள் தற்போது ஆயுதங்களை மௌனிக்க செய்திருக்கிறார்கள். ஒரு சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்திலே இருக்கிறார்கள். இஸ்ரேல் 72 தடவைகளுக்கு மேலாக சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தை முறித்திருக்கக்கூடிய நேரத்தில் இதுவரைக்கும் ஒப்பந்தத்தை முறிக்காமல் சீஸ்ஃபயரை நாங்கள் கடினமாக பின்பற்றுகிறோம் என்று நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு பேசிய ஹெஸ்புல்லாக்களுடைய தலைவர் காசிம் நாயிம் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே நாயிம் காசிம் அவர்கள் நேற்று என்ன பேசினார் ஊடகத்தில் என்பது மிக முக்கியமானது. குறிப்பாக ஹெஸ்புல்லாக்களுடைய தலைவர் உரை நிகழ்த்திய நேரத்தில் என்ன சொன்னார் என்று சொன்னால், நாங்கள் இந்த யுத்தத்திலே பெருவெற்றி அடைந்திருக்கிறோம், ஆனால் இதற்காக நிறைய தியாகங்களை செய்திருக்கிறோம், நிறைய இழப்புகளை சந்தித்திருக்கிறோம், எங்களுடைய பல தலைவர்களை இழந்திருக்கிறோம் என்பதை நேற்றைய தினம் நினைவு கூர்ந்த அவர், இந்த யுத்தத்திலே எங்களுக்கு முழுமையான ஆதரவை தந்த ஈரானுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நாயிம் காசிம் அவர்கள் தொடர்ந்து பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றாருன்னா, அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடுகளையும் கட்டிடங்களையும் அனைத்து நிறுவனங்களையும் புனரமைக்கிற பணியிலே எங்களுடைய சோல்ஜர்ஸ் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஹிஸ்புல்லாக்களை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஹிஸ்புல்லாக்கள் வெறும் போராட்ட அமைப்பாக ஆயுதமேந்திய அமைப்பாக மாத்திரம் அவர்கள் செயல்படுவதில்லை, அவர்கள் சமூக சேவை அமைப்பாகவும் அங்கே செயல்படுகிறார்கள். ஹிஸ்புல்லாக்களுடைய ஒரு அணிதான் மிலிட்டரி விங்காக இருக்கிறது, ஆயுதப்படையாக இருக்கிறது. மற்ற அத்தனையும் அங்கே பெரும்பாலான மருத்துவமனைகளை ஹிஸ்புல்லாக்கள் தான் நடத்தி வர்றாங்க. மொத்தத்தில் சொல்ல போனால் அவங்க தான் கவர்மெண்ட், பேருக்கு வேறொரு கவர்மெண்ட் இருந்துக்கணும்னு புரிஞ்சுக்கிறங்க. அங்கே மருத்துவமனைகளை அவர்கள் தான் நடத்துகிறார்கள், பாடசாலைகளை ஸ்கூல்ஸ் அவங்க தான் நடத்துகிறாங்க, காலேஜுகள் அவங்க தான் நடத்துகிறாங்க, யூனிவர்சிட்டி வரைக்கும் அவர்கள் தான் நடத்தி வருகிறார்கள். அரசாங்கத்தினுடைய கட்டமைப்பை அவர்கள் தான் நடத்தி கொண்டு போகிறார்கள். பாராளுமன்றத்திலே பெரும்பான்மை எம்பிக்களை கொண்டவர்கள், குறிப்பாக ஜனாதிபதி அங்கே ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படாமல் இருக்கிற நேரத்தில் பிரதமர் ஆட்சியாக அங்கே நடைபெற்று வருகிறது. சபாநாயகராக இருப்பவர் ஹிஸ்புல்லாக்களுடைய பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்ற வேட்பாளர் தான் அங்கே சபாநாயகராகவும் இருந்து வருகிறார் என்கிற நிலையில் பாராளுமன்றம் பலம் கொண்ட ஒரு முக்கிய அமைப்பாகவும் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். ஜனநாயக ரீதியாக பாராளுமன்றத்திலே பலத்தை பெற்றிருக்கிறவர்கள் ஆயுத ரீதியாக இஸ்ரேலுக்கு எதிராகவும் போராடி வருகிற நேரத்தில் தான் நாங்கள் புனரமைப்பு பணிகளில் எங்களுடைய சோல்ஜர்ஸ் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் போர் நிறுத்த உடன்படிக்கை ஐநாவினுடைய தீர்மானம் 1701 ஆதரிப்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், எனவே அதை மீறச் செய்து விடாதீர்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு நாயிம் காசிம் அவர்கள் ஆற்றிய உரையிலே தெரிவித்திருக்கிற அதே நேரத்தில் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை அவர் விடுத்திருக்கிறார். நம்ம நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்தோம், நாயிம் காசிம் பேச இருக்கிறாரு, சிரியா பற்றி அவர் என்ன சொல்ல இருக்கிறார் என்பதை கவனிப்போம். பெரும்பாலும் அவர் சிரியாவை தாங்கள் ஆதரிப்போம் என்கிற வார்த்தையை சொல்ல வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருந்த நேரத்தில் இன்றைய தினம் அவர் பேசிய உரையில் என்ன தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்று கேட்டால், பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு சம்மாந்துறையில நிக்கிறோம். சம்மாந்துறையில டிஎஸ் உடைய உதவியோடு, டிவிஷனல் செக்ரட்டரியினுடைய உதவியோடு, சம்மாந்துறை சகோதரர்கள் எத்தனை பேரும் இவங்கெல்லாம் சம்மாந்துறை சகோதரர்கள் தான் இதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவர்களை உரிய முறையில் இனம் கண்டு அவர்கள் ஒரு இடத்திற்கு அழைக்கப்பட்டு அவங்களுக்கு நம்மால் முடிந்த உலருணவுப் பொருட்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். இதற்கு முழுமையாக அரசு சார்பான உத்தியோகத்தர்கள் உதவிகளை செய்திருக்கிறார்கள், ஒத்துழைப்பை தந்திருக்கிறாங்க. நம்முடைய சகோதரர்கள் முழுமையாக இரவு பகலாக நின்று இதுக்குரிய வேலைகளை பார்த்துருக்காங்க. இன்னும் 2 இடம் இதே ஊர்லேயே வழங்கப்பட இருக்கிறது.
எனவே இது அத்தனையும் நீங்கள் தருகிற பொருளாதார உதவியை கொண்டுதான் செய்யப்படுகிறது என்பதை நாம் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன சொன்னால் நம்ம அத்தனை பேரும் சகோதரர்கள். அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம்ங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்லிம்கள் அத்தனை பேரும் சகோதரர்கள் என்கிற அடிப்படையில் நமக்கு இந்த உதவிகளை நீங்கள் செய்கிறீர்கள். உள்நாடு வெளிநாடு பல பகுதிகளில் இருந்து இந்த உதவிகளை செய்கிறீங்க. நீங்கள் தரக்கூடிய ஒவ்வொரு ரூபாய் பணங்களும் அந்த மக்களுக்கு சரியாக போய் சேரணுங்கிற அடிப்படையில் தான் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கான உங்களுடைய உதவிகளை கொண்டு சேர்த்திருக்கிறோம். அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். இங்கே பாடுபடக்கூடிய சகோதரர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்கிற அதே நேரத்தில் மறவாமல் பாலஸ்தீன தொப்புள்கொடி உறவுகளுக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த பணிகளுக்கு உதவி செய்ய விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளையும் வாரி வழங்குமாறு கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாசதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சிரியாவை ஆக்கிரமிக்க முனைகிற ஆக்கிரமிப்பாளர்கள் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக சிரியாவின் பக்கம் ஹிஸ்புல்லாக்கள் என்றைக்கும் நிற்பார்கள் என்பதை வெளிப்படையாகவே நாயம் காசிம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த அறிவிப்பு என்பது சிரியாவினுடைய உள்நாட்டு ஓரில் ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வருகிற அதே நேரம் காசாவிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதிலே எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இப்போ இவர் அறிவித்திருக்கிற அறிவிப்பை பொறுத்தவரை தொடர்ந்து அது சம்பந்தமாக பேசுகிறவர் லெபனானில் ஹிஸ்புல்லாக்களுடைய வெற்றியை பாராட்டி இருக்கிற அதே நேரத்தில் சிரியாவிலே எங்களுடைய படைகளுடைய வெற்றிகளையும் பார்ப்பீர்கள் என்கிற வார்த்தைகளும் இன்றைக்கு சொல்லப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடியும். அமெரிக்க ஆதரவோடு இயங்கக்கூடிய தக்பீரி அமைப்புக்கு எதிராக களம் காண வேண்டும், அவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும், தொடர்ந்தும் நாங்கள் சிரியாவை ஆதரிப்போம் என்கிற வார்த்தையிலே அவர் இதையும் சேர்த்து சொல்லியிருக்கிறார். அதாவது அங்கிருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களையும் ஒன்றிணைத்து தக்பீரி என்கிற அமைப்பு தான் இந்த கிளர்ச்சி படையை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. எனவே இன்றைய தினமும் அவர்கள் ஹமாவை நேற்றைய தினம் கைப்பற்றியிருந்தார்கள். இன்றைக்கு ஹமாவை தாண்டி இன்னொரு நகரத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். எனவே ஹமாவுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய நகரமாக இருக்கக்கூடிய ஹாம்ஸ் பகுதிகளுக்கு தான் இன்றைக்கு கிளர்ச்சி படைகள் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நேற்றைய தினம் ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவருடைய இந்த அறிவிப்பு மாபெரும் எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஒப்பீட்டளவில் ஹிஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவோடு கிளர்ச்சி படைக்கு நின்று பிடிக்க முடியுமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிற அதே நேரம் அங்கு இந்த கிளர்ச்சியில் ஈடுபடக்கூடியவர்களுடைய ஏற்கனவே நம்ம சிரியா சம்பந்தமாக போட்ட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஸ்டிஎஸ் என்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அவர்கள் ஹிஸ்புல்லாக்களுக்கு நிகராக நன்கு பயிற்சி எடுத்த ஒரு அமைப்பு என்கிற காரணத்தினால் சில நேரங்களில் ஹிஸ்புல்லாக்கள் சிரியாவிலே இம்முறை அவர்களிடத்தில் தோல்வி காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்கிற செய்திகளை அல் ஜசீராவினுடைய ஆய்வாளர்களும் சொல்லுகிற காட்சிகளும் அல் ஜசீராவிலே நாம் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் நேற்று பேசிய ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னு சொன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சிரியாவுக்கு எதிரான கிளர்ச்சியாளர்களுக்கு தொடர்ந்து நிதியுதவி அளித்து வருகிறார்கள். ஏன்னா அமெரிக்காவுடைய ஆட்கள் அங்கே இருக்கிறாங்க, இஸ்ரேலுடைய ஆட்கள் அங்கே இருக்கிறாங்க, இஸ்ரேல் தனியாக அங்கே வார் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்படி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், சிரியாவினுடைய வீடியோவில் தனியாக சொல்லியிருக்கிறேன். பார்க்கா சகோதரர் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அங்கே யார் யாரெல்லாம் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறது நமக்கு தெரியும். அதில் ஒன்றை கவனிச்சுக்கிறங்க, சிரியாவில் நடக்கக்கூடிய வாரில் அசாதுடைய படை தோற்கடிக்கப்பட்டு சிரியாவில் ஒரு புதிய ஆட்சி வந்தால் கூட நாட்டுக்குள் நிரந்தரமான ஆட்சி இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா அங்கே 5 அமைப்புகள் சேர்ந்து தக்பீரி அமைப்பாக ஒரு அமைப்பாக போராடுகிற அதே நேரத்தில் ஆல்ரெடி ISIS பயங்கரவாதிகளும் அதற்குள் இருக்கிறார்கள். அவங்க கிளர்ச்சியாளர்களாக நாட்டை கைப்பற்றினால் கூட ஆட்சி எப்படி பயணிக்க போகிறது, குர்துகள் அவர்களுடைய பகுதிகளை இப்போ ஈராக்குக்குள்ளே எப்படி இருக்குன்னா 2 கவர்மெண்ட் இருக்குது. நம்ம ஈராக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஈராக்கில் ஒரு கவர்மெண்ட் இருக்கிறாங்க, குர்திஷ் பகுதிகளில் தனியாக நாங்கள் தான் அதுக்கு பிரதமர்னு சொல்லிக்கிட்டு அவன் ஒரு குரூப் நின்றுக்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி ஈராக்குக்குள்ளேயே இரட்டை கவர்மெண்ட் இருக்குது, லிபியாவுக்குள்ளே 2 அரசாங்கங்கள் இருக்கிறது. இப்படி நாடு துண்டாடப்படுகிற ஒரு நிலை வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிற நேரத்தில் தான் இந்த தக்பீரி அமைப்புக்கு எதிராக 2011 ஹிஸ்புல்லாக்கள் சென்று தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற நிலையில் நேற்றைய தினம் பேசிய ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் காசாவில் இஸ்ரேல் தோல்வி கண்டிருக்கிறது, அதே போன்று லெபனான் மீதான ஆக்கிரமிப்பிலும் அவர்கள் தோல்வி கண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே சிரியாவை கட்டுப்படுத்த முனைந்து 2011 தோல்வி கண்டவர்கள் தற்போது இந்த யுத்தத்தை திசை திருப்பி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் நேற்று நம்ம இவ்வளவு நாளாக என்ன சொன்னோமோ அதை ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் வெளிப்படையாக நேற்று சொல்லியிருக்கிறார். சிரியாவில் இந்த யுத்தம் உருவாக்கப்பட்டிருப்பது என்பது காசாவினுடைய செயல்பாடுகள் திசை திருப்பப்பட்டிருக்கிறது என்பதையும் அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாக்களாகிய நாங்கள் இஸ்ரேலுடைய இந்த நடவடிக்கைகளை முடிந்த வரையில் முறையடிப்பதில் சிரியாவுக்கு உதவியாக பக்கபலமாக இருப்போம் என்பதையும்
என்பதையும் வலியுறுத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் அரபுலக நாடுகளை பற்றி பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றாருன்னு கேட்டால், காசா மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்கள், இப்போது சிரியா பக்கம் தாக்குதல்களை திருப்பி இருக்கிறார்கள். இப்படி எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு மௌனம் காத்து கொண்டிருக்கக்கூடிய அரபுலக ஆட்சியாளர்களை விழித்து பேசுகிற நேரத்தில் காசிம் நாயிம் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேலுக்கான ஒவ்வொரு லாபமும் உங்களுக்கான இழப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் யாரு என்னங்கிறத தாண்டி அவர் சொன்ன செய்தி உண்மை என்பதை நம்ம புரியணும். ஹிஸ்புல்லாக்கள தலைவருங்கிறத விட்டுருங்க, இஸ்ரேலுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு லாபமும் அரபு நாடுகளுக்கு கிடைக்கிற நஷ்டம். நேற்று லிபியா, அதற்கு முதல் நாள் யூனிசியா, அதற்கு பிறகு எகிப்து, தற்போது சிரியா, ஈராக், இப்படி பல நாடுகள் துண்டாடப்பட்டிருக்கிறது. நாளை இன்னும் எத்தனை நாடுகள் வேண்டுமென்றாலும் இதே பாணியில் அரபு நாடுகள் துண்டாடப்படலாம். அவனுக்குத்தானே நடக்குதுன்னு இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு யாருக்கும் இது நடக்கலாம் என்பதையும் அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். அதே நேரத்தில் கடைசியாக அவர் சொல்லி முடிக்கும் போது என்ன சொன்னார்னு கேட்டால், ஹிஸ்புல்லாக்கள் மிக சக்தி வாய்ந்த அமைப்பாக இன்றைக்கும் இருக்கிறார்கள். மத்திய கிழக்கில் மிகவும் ஆபத்தான இஸ்ரேலிய விரிவாக்கத்துக்கு எதிராக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறவர், 14 மாதங்களாக இஸ்ரேலுக்கு எதிரான சண்டையில் நாங்கள் பலம் மிக்கவர்கள் என்பதை நிரூபித்திருக்கிறோம். இஸ்ரேல் தான் யுத்த நிறுத்தத்தை கொண்டு வந்து தற்போது பின்வாங்கினார்களே தவிர நாங்கள் பின்வாங்கவில்லை என்பதையும் சொல்லியிருக்கிறார். அதே நேரம் ஏற்கனவே நான் சொன்னதைப் போல ஹயாத் தஹ்ரீர் ஷாம் என்கிற தக்பீரி அமைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அமைப்பினர் சற்று முன்னால் இன்றைய நாளில் குறிப்பாக ஹோம்ஸினுடைய புறநகர் பகுதிகளை கைப்பற்றி இருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், ஹோம்ஸுக்குள்ள கிளர்ச்சி படை வீரர்கள் உள்ளே நுழைகிற காட்சிகள் தான் இங்கே காட்டப்படுகிறது. ஹோம்ஸுக்குள்ள அவங்க நுழைஞ்சுக்கிட்டு இருக்கிற அதே நேரம் ரஷ்யாவினுடைய வான்வழி தாக்குதல்களும் தொடர்ந்து சிரியாவுக்கு ஆதரவாக கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக நடத்தப்பட்டு வருகிற அதே நேரத்தில் யமன்ல இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நடைபெற்ற மாபெரும் ஆர்ப்பாட்டத்தான் பார்க்குறீங்க. மில்லியன் கணக்கான மக்கள் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் யமன்ல எல்லா நகரங்களிலேயும் இன்றைக்கு 14 மாதங்களாக இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. மஸ்ட் ஜும்மா தொழுகையை முடிச்சா ஆர்ப்பாட்டத்தில் அவங்க கலந்து கொள்வாங்க. அந்த மாதிரி யமன் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகிற அதே நேரம் சற்று முன்னால் அமெரிக்க பிரித்தானிய கடற்படை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, யமனுடைய ஹுதைதா துறைமுகத்தில் இருந்து 105 கடல் மைல் தொலைவில், அதாவது 194 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பாபல் மந்தப் ஜலசந்திக்கு அருகாமையில் ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஹூதிகளினால் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் கப்பலுடைய கண்ட்ரோல் எங்களை மீறி சென்றிருக்கிறது. கப்பல் இப்பொழுது எங்கே நிற்கிறது, எந்த இடத்தில் நிற்கிறது, கப்பலுக்கு என்ன நடக்கிறது என்பது தெரியவில்லை, எங்களுடைய கண்ட்ரோலில் கப்பல் இல்லை என்று அறிவித்திருக்கிற அதே நேரம் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போராடக்கூடிய ஹூதிகள் இந்த கப்பல் மீதான தாக்குதல்களை அவர்கள் தான் நடத்தியிருப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இதுவரைக்கும் அவர்கள் நாங்கள் நடத்தியிருக்கிறோம் என்று அறிவிக்கவில்லை. விரைவில் அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு கப்பலை மூழ்கடித்திருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற செய்திகளோடு, பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.